அவங்களுக்கு தேவையான யாராக இருந்தாலும் முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்கிறார்களே தவிர உண்மையாக உழைத்தவர்களுடைய புகழை இரட்டடிப்பு செய்கிறது திமுக வழக்கமாக வச்சிருக்கு. தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இவங்க எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இவர்கள் முழுக்க முழுக்க சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு சமூக அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை கட்சியினுடைய தலைவராக ஆக்கியிருக்கலாம், பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை துணை முதல்வராக ஆக்கியிருக்கலாம். ஆனா அவங்க குடும்பத்தை தாண்டி வேற யாரையுமே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேர்ல இருக்கிற இசு தேவைப்படுது. முன்னாள் முதல்வர் தமிழக மக்களால் போராட்டப்படக்கூடிய தலைவர் காமராஜர் பேர்ல ஜாவா எடுத்துறாங்க. ஏன்னா இவங்க சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு தமிழை காப்பாத்துறாங்களாம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் சார் இருக்கார். அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் ரீசெண்டா செல்வ பெருந்தகை அவர் இருந்துட்டு பொதுப்பணித்துறையில நிறைய அயோக்கியர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு சார்? இதை எப்படி எடுத்துக்க? பொதுப்பணின்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனை சொல்றாரா இல்லை பொதுப்பணித்துறையில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களே சொல்றாரா அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவர் ஓப்பனை எதுக்கு எடுத்தாலும் சமூக நீதி பேசக்கூடிய திமுகவில் உள்ளவர்கள் பொதுத்துறையில் யார் இவரை பற்றி தவறாக சொல்கிறாங்க, யார் இவர் அயோக்கியர்கள் என்று சொல்கிறாரு அப்படின்னு அவர் ஓப்பனாக சொன்னதுன்னு நமக்கு தெரியும். அவர் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி திறந்து விடும்போது என்னையை கூப்பிடலை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. ஒரு சட்டமன்ற அந்த ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக அவரை நிச்சயம் கூப்பிட்டுருக்கணும். கூப்பிடாதது ஏன் அப்படிங்கிறது உண்மையாலுமே பொதுப்பணித்துறையாக இருக்க அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனை தான் அவர் சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே வேற ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அவரை கூப்பிடலை அப்படின்னா திறந்த தண்ணியை மறுபடியும் நிறுத்தி மூடி இருப்பாங்க. இப்போ ஒரு பஸ் விட்டதாகவும் அது எம்எல்ஏவை கூப்பிடலைங்கிறதுக்காக அந்த பஸ்ஸை அந்த ஊருக்கு விடக்கூடாதுன்னு எம்எல்ஏ சொன்னதாகவும் திமுக எம்எல்ஏ சொன்னதாகவும் தகவல்கள்லாம் நம்ம முகநூலில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகைங்கிறவர் ஒரு முக்கியமான கட்சியினுடைய மாநில தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இவங்க எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்போ மத்திய அரசு திட்டம் ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த தகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் எல்லாத்தையும் கூப்பிடுறது வழக்கமான ஒன்று. நம்ம பத்திரிகை செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆனால் இவர்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் ஆனால் நாங்கள் தான் சமூக நீதி, நாங்கள் தான் சமூக நீதி, சமூக நீதிக்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் தான் பார்க்குறோம். சமூக நீதினு சொல்லி அரசியல் செய்யக்கூடிய திமுக இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி சமூக நீதி சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100வது ஆண்டு விழான்னு ஒரு நிகழ்வு கொண்டாடினாங்க. ஆனால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவராக இருந்த பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியரை பற்றி அந்த நிகழ்வில் யாராவது ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா கிடையாது. அவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்துச்சுன்னா கேட்டால் கிடையாது. முதலாக சுயமரியாதை இயக்கத்தின் தலைவருக்கே இதுதான் நிலைமை, தலைவராக இருந்தவருக்கே நிலைமை. ஆனால் துணைத் தலைவராக இருந்த ஈவேராவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சுயமரியாதை மாநாடு நடத்தி நான் நாடாருங்கிற பட்டத்தை துறக்கிறேன்னு சொன்ன சவுந்தரபாண்டியன் நாடார் பெயரை இரட்டடிப்பு செய்யப்படுது. அவருக்கு உதவியா இருந்த ஈவேராவை தான் இதுக்கு காரணகர்த்தாங்கிற மாதிரி பொய்யான தகவல்களை பேசி அதுக்கு ஒரு விழா நடக்குது. அப்போ இவங்க எப்படி சமூக நீதியை கடைபிடிப்பாங்க? அவங்களுக்கு தேவையான யாராக இருந்தாலும் முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்கிறார்களே தவிர உண்மையாக உழைத்தவர்களுடைய புகழை இரட்டடிப்பு செய்கிறது திமுக வழக்கமாக வச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பா சார். செம்பரம்பாக்கம்ல செல்வ பெருந்தகை அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு அவரை கூப்பிடல அப்படின்றப்போ எல்லாரும் கேட்கிற பொதுவான கேள்வி என்னவா இருக்குன்னா, முக்கியமான நபரையே கூப்பிடல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஜாதியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் பட்டியல் பிரிவு மக்களுக்கு ஒரு துணை முதல்வரோ இல்லை முக்கியமான பதவியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வரலாறு எதுவுமே கிடையாது. திமுகவை பொறுத்தளவிற்கு தலைவராக இருந்தவர், அதன் பிறகு அவரது பையன் தலைவர், அதுக்கப்புறம் அவங்க பையன் தலைவர், இந்த மாதிரி
முந்தி சொல்லுவாங்களே திமுக என்ன சங்கர மடமான்னு சொல்லி கருணாநிதி அவங்க கேட்டாங்கன்னு, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சங்கர மடம் மாதிரி தான் திமுக ஆகிப்போச்சு. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தலைவராக வர முடியும், இளைஞரணிய தலைவராக வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. உண்மையாலுமே இவங்க சாதி பார்க்கல, இனம் பார்க்கல அப்படின்னா பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கட்சியினுடைய தலைவராக ஆக்கியிருக்கலாம், பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை துணை முதல்வராக ஆக்கியிருக்கலாம். ஆனா அவங்க குடும்பத்தை தாண்டி வேற யாரையுமே ஆக்கிறதுக்கு அவங்க விரும்பல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒருத்தரை இந்த மாதிரி புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா அது சாதி ரீதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஒரு வருத்தமா இருக்கு. உண்மையாகவே அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை விட நீங்க விட்டுருங்க, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அப்போ அந்த தொகுதியோட மக்கள் பிரதிநிதி, அவரை வந்து நீங்க ஒரு கூட்டணி கட்சின்னு பார்க்காம அவர் வந்து ஒரு பட்டியல் பிரிவு சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறது நியாயம் இருக்குதானே செய்யுது. கண்டிப்பா சார். ஒருவேளை அவங்க ஜாதியின் அடிப்படையில தான் செல்வ பெருந்தகை அவரை இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதியே இல்லாம தான் வந்துட்டு சமூக நீதியோட தான் டிஎம்கே வந்துட்டு ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். தண்ணி திறந்து விடுறதுலேயே தீண்டாமை பாக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு எப்படி சமூக நீதியான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் சார்? இவங்க சமூக நீதியான ஆட்சியெல்லாம் கொடுக்கலையே. சமூக நீதியான ஆட்சிகள் கொடுத்திருந்தா நாடார் சமுதாயத்துக்கு 6 அமைச்சர்கள் பதவி கொடுத்திருக்கணும். சமூக நீதி பார்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் திமுக இருக்கு. பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியில் ஒரு நாடாருக்கு கூட வாய்ப்பு வழங்கல திமுக. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி சமூக நீதி கட்சிங்கிறத நம்ம சொல்ல முடியும்? இவர்கள் வந்து சமூக நீதி கட்சி கிடையாது, சமூக அநீதி கட்சி. தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாத 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி நடத்தக்கூடியது திமுக ஆட்சி. இதுதான் உண்மை. பழைய அவங்க வந்து சும்மா கதை சொல்ற மாதிரி கதை சொல்றதே நாங்க சமூக நீதி ஆட்சி, நாங்க சமத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சமூக நீதினு. பொது தொகுதியில பட்டியல் பிரிவை சேர்ந்த யாருக்காவது திமுக இதுவரைக்கும் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்குதா? முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட பொது தொகுதியில திருச்சியில் தலித் எழில்முறை அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினார், மத்திய இணையமைச்சராக ஆக்கினதெல்லாம் வரலாறு இருக்கு. திமுக அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கா? பெரம்பலூர் தொகுதி பட்டியல் பிரிவு தொகுதியா இருக்கிற வரைக்கும் ராசா அங்க நிற்கிறாரு. அது வந்து பொது தொகுதியா மாறின உடனே அவரை தூக்கி நீலகிரியில போடுறாங்க. ஏன் அதே தொகுதியில ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? அப்ப இவங்க சாதி பார்க்கறதுனால சாதி வெறியின் காரணமாக ஒரு பொது தொகுதியில பட்டியல் பிரிவு ஒருத்தர் எம்பி ஆயிடக்கூடாது, பொது பிரிவை சேர்ந்தவங்க தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க தொகுதியை மாத்துறாங்க. இவங்க சமூக நீதி பார்க்கிற ஆட்களா இருந்தா பட்டியல் பிரிவு தொகுதியில பட்டியல் பிரிவு மக்களுக்கு வாய்ப்பு இயல்பாக கொடுக்கப்படுது. பொது தொகுதியில் பட்டியல் பிரிவு போடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க வாய்ப்பு கொடுக்கல? இவர்கள் முழுக்க சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு சமூக அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்படி இருக்கமோ தொடர்ந்து வந்துட்டு திராவிட மாடல் வந்துட்டு ஜாதி இதெல்லாம் பார்க்காத மக்களுக்கான ஒரு சிறந்த மாடல் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து எதன் அடிப்படையில சொல்றாங்க சார்? இந்த மாதிரியான இவர்கள் வந்து மக்களை வந்து முட்டாளி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஒரு ஜீவோ போடுறாங்க, ஏரி குளம் இதுக்கெல்லாம் வந்து பூக்கள் பேர் வைக்கணும், தமிழ்நாட்டில் சாதி பேர்ல சாலைகள் தெருக்கள் இருந்தால் சாதி பேரை நீக்கிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஜீவோ. அதில் குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா திருவள்ளுவர், ஔவையார், கபிலர், நக்கீரர், இந்த மாதிரி தமிழ் பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரி தமிழ் கவிஞர்கள் பேரெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி, பெரியார், அதுக்கப்புறம் வந்து பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் காமராசர், அதுக்கப்புறம் கலைஞர்னு போடுறாங்க. இதில் எங்களோட கேள்வி என்னன்னா, நீ வந்து கருணாநிதி பேரை கருணாநிதினு போடல, கலைஞர்னு போடுறீங்க. அண்ணா அப்புறம் பேரை பேரறிஞர் அண்ணான்னு போடுறீங்க. ராமசாமி நாயக்கர் பேரை என்ன போடுறீங்க? பெரியார் அப்படின்னு போடுறீங்க. ஆனா பெருந்தலைவர் காமராஜர் தமிழக சட்டசபையிலேயே ஜீவோ அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு விஷயத்தை காமராஜர் சுருக்குறீங்க. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவரோட பேரை வெறும் காமராசர், அதனால ராஜர்னு சொல்ல வேண்டியதுதானே?
ஸ்டாலினை ஸ்டாலின் போடுறீங்களா, ஸ்டாலின் போடுறீங்களா? தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேர்ல இருக்கிற இஸ்ஸு தேவைப்படுது. முன்னாள் முதல்வர் தமிழக மக்களால் போராட்டப்படக்கூடிய தலைவர் காமராஜர் பேர்ல ஜாவா எடுத்துறாங்க. ஏன்னா இவங்க வந்து சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு தமிழை காப்பாத்துறாங்களாம். அப்போ போட்டா எல்லா தலைவருக்கும் அவங்க முழு பேரை போடணும். இல்ல அவங்கன்னா அவங்களுக்கு கூட என்ன அடைமொழி சொல்லப்படுதோ அதையும் சேர்த்து போடணும். ஆனா காமராஜர் பேரை மட்டும் இரட்டடிப்பு செய்யற விதமாக காமராஜர் போடுறாங்க. அப்போ இவர்களுக்கு வந்து வன்மம் வந்து இயல்பில இருக்கு. அரசு ஜீவோல சொல்லக்கூடிய விஷயம் இவர் பேரை சொல்றாங்க, பெருந்தலைவர்னு சொல்லல. இப்ப பாருங்க, ஜிடி நாயுடு சாலை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பேர்ல வந்து ஜாதி இருக்கக்கூடாதுன்னு இவங்க போட்ட ஜீவோவை இவங்களே உடனே மீறுறாங்க, அடுத்த நாளே மீறுறாங்க. அப்ப நாட்டில் என்ன நடக்கும்? ஜிடி நாயுடு ஜிடி சாலைன்னு பேர் போட்டா யாரும் கேட்க போறாங்களா? இல்ல அந்த ஜிடி நாயுடு சம்பந்தப்பட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், தொழிற்சாலைகள், தொழில்கள் எல்லாத்துலேயும் ஜிடின்னு தான் இருக்கு. சமூக நீதி, நாங்க ஜாதியை ஒழிக்கிற கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக முதல்வர் ஸ்டாலின் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்றாரு. கோயம்புத்தூருக்கும் ஜிடி நாயுடுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மண்ணின் மைந்தர்கள் இப்ப தீரன் சின்னமலை அவர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராட்டம் நடத்தினவர், கொங்கு குணால நடர் இப்ப சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் பண்ணவர், காளிங்கராயன் அந்த நீர் பகுதிக்காக பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, RS புரம் ரத்ன சபாபதி முதலியார் அங்க தண்ணி அந்த சிறுவாணி தண்ணி வர கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கிறாரு. இப்படி பல பேர் இருக்க. அவினாசி லிங்கம் செட்டியார் மிகப்பெரிய அரசியல் தலைவராக சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு. கொடிகாத்த குமரன் கொங்கு பகுதியை சேர்ந்ததான். இவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் வைக்காம இவர்களெல்லாம் தமிழர்கள், இவங்க பேரை வைக்க கூடாது, தெலுங்கர்களுடைய பேரை வைக்கணும், கன்னடர்களுடைய பேரை வைக்கணும்னு சொல்லி தனது சுய இனவெறி காரணமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த மாதிரி தவற செய்தாரு. உண்மையாலுமே திமுக சமூக நீதி அப்படின்னு சொன்னால் ஜிடி நாயுடுங்கிற பேரை எப்படி ஒத்துக்கிடுவாங்க? அது முடிஞ்ச அடுத்த நாள் அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்காரு. ஏதோ ரயில்வே மேம்பாலத்துக்கு நாராயணசாமி நாயுடு பேர் வைக்கணும், நாராயணசாமி நாயுடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது தமிழ் சமுதாயத்தையும் தமிழர்களுக்கும் சாதி பேரை பயன்படுத்தக்கூடாது, இவங்க தமிழர்கள்லாம் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது, தெலுங்கர்களா இருந்தாலும் பரவாயில்ல, கன்னடா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாம் ஜாதி பிரி சொல்லி சொன்னாதான் தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வடபகுதியில் பார்த்தீங்கன்னா துரைசாமி கிராமணி சாலைன்னு ஒரு பெரிய சாலை இருந்தது சிவன் கோயிலுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா துரைசாமி சாலைன்னு இருக்கு. ஆனா எக்மோர்ல பாருங்க நாயர் சாலைன்னு இருக்கு. அப்ப நாயர் ஜாதி பேர் கிடையாது, கிராமணி மட்டும்தான் ஜாதி பேரா? இந்த மாதிரி சாதிகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டு சாதியை முழுக்க ஆதரிக்கிற கட்சி தான் திமுக. சரி, இந்த விஷயத்துல வந்துட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேசினது கூட தப்பு தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது மக்கள் பிரதிநிதியான அண்ணன் செல்வ பிறந்தை அவர்களை வந்து நிச்சயம் கூப்பிட்டு இருக்கணும் அந்த நிகழ்ச்சிக்கு. அவர் இல்லாம இந்த நிகழ்ச்சி நடத்திருக்க கூடாது. அவங்க எதனால நடத்துறாங்கன்னா திமுகவுடைய அடிமை கட்சியாக இன்று காங்கிரஸ் மாறிவிட்டது. திமுகவோட ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் கட்சியால் எந்த ஒரு செயல்பாடும் பண்ண முடியாது. திமுகவோட ஆதரவு இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. அதனால நாங்க வந்து உன்னை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டும் சரி நீ என்னை தான் ஆதரிக்க போற, என்கிட்ட தான் வந்து நிக்க போறங்கிற அகம்பாவம் காரணமாக ஒரு கூட்டணி கட்சி தலைவர், கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவர்ங்கிற மரியாதை கூட கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரோ அதை தான் அதிகாரிகள் செய்ய முடியும். அமைச்சரை தாண்டி அதிகாரிகள் எதுவும் செயல்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது சாதி ரீதியாகவும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் காரணமாகவும் இந்த மாதிரி செயல்களை செஞ்சிருக்காங்க. இது வந்து உண்மையாகவே செல்வ பிறந்தை அவர்கள் வந்து நாம வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அவங்க வந்து உடனடியாக திமுக தலைமைக்கு கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு எதிராக ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கணும். அவர் பட்டும் படாம தொட்டும் தடாம பொதுப்பணித்துறையில் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னா அவர் யாரை சொல்றாரு? அப்ப யாரை தவறு செய்தவர்கள் யார் என்று சொல்லக்கூட பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்காரு. அடுத்து அதுதான் சார் கேட்கலான் இருந்த, கூட்டணி கட்சியில இருக்க ஒரு நபர் அப்படி இருக்கப்போ ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கலாம், ஆனா வைக்காம பொதுப்பணித்துறையோட அதிகாரிகள் மேல வந்துட்டு ஒரு விஷயம் வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்காம அதுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட கொஸ்டின் பண்றதுனால இப்போ இதெல்லாம் எப்படி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, முதல்வரை பத்தி நேரடியாக கேள்வி வைத்தாலோ
இல்லது பொதுப்பணித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகனை பற்றி நேரடியாக கேள்வி வைத்தாலோ அது சாதி ரீதியான பிரச்சனைகளாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன ரீதியான பிரச்சனைகளாக மாற்ற வாய்ப்பு இருக்கு. இப்போ செல்வ பெருந்தகை ஒரு தமிழர், அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெலுங்கர், ஒரு தெலுங்கரை பார்த்து ஒரு தமிழர் வந்து நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா அது வந்து இன ரீதியான பிரச்சனைகள் வந்துடும், அதனால கூட்டணிக்குள்ள நாளைக்கு குழப்பம் வந்துடும். துரைமுருகன் அவர்கள் அந்நிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழர், அப்போ வந்து இவர் வந்து ஒரு பட்டியல் பிரிவு சமுதாயத்தை சேர்ந்த இவர் கேள்வி கேட்டால் சாதி ரீதியான மோதல் வந்துடும், நாளைக்கு நம்ம தேர்தல் நின்னால் ஜெயிக்க முடியாது, நமக்கு தேர்தல் நிற்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். திமுக தலைமை நினைத்தால், திமுக தலைமை நாளைக்கே நினைச்சிச்சுன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை தூக்கி தூரம் போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களை மாநில தலைவர் ஆக்க முடியும் அப்படிங்கிற பயம் காரணமாக அவரால் எதையுமே ஓப்பனா சொல்ல முடியாம சொன்ன மாதிரியே இருக்கணும் சொல்லாத மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டு மாதிரி இதை பேசியிருக்காரு. சார் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஆனா ஆதாரம் இல்லாமல் ஒரு துறை மேல ஒரு 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 குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்றதும் சரியில்லை தானே சார்? ஆதாரம் இல்லாம கிடையாது. இப்ப அவரை கூப்பிடலங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆதாரம் இருக்கிறனால தானே சொல்றாரு. அவருக்கு ஆதாரம் இல்லைன்னா அவர் குழப்பத்தில் இருக்காரு. நம்ம முதல்வரை முறையிடலாமா, முதல்வரை திட்டலாமா, அமைச்சரை திட்டலாமா, இல்ல இவங்களெல்லாம் திட்டா நாளைக்கு எம்எல்ஏ பதவி கூட நமக்கு கிடைக்காம போயிருமே, அதனால அதிகாரிகள் பேர சொல்லுவோங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. சரி, என்ன இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்றதுக்காகவாத அவருக்கு வந்துட்டு ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் இங்க இருக்க நிதர்சனமான உண்மை. ஆனா அதை கூட செய்யறதுக்கு முதல்வர் அவர்களுக்கு வந்துட்டு எதுவும் முடியல அப்படின்றப்போ அவர் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எந்த இடத்துல வச்சு பாக்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது சார். நிச்சயமாக, அதாவது திமுகவை பொறுத்தளவிற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் எந்த அளவுக்கு நடத்துறாங்கன்றது வரிசையாக பார்க்குறோம். அதாவது கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த தலைவராக இருந்தால் அவருக்கு வந்து பிளாஸ்டிக் சேர் போடுறதும், வேற ஒரு சமுதாயமாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருந்தால் அவங்களுக்கு சோஃபா செட்டு போடுறதும், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதும், துணை முதல்வர் வந்து ஒரு சீட்டு தள்ளி உட்கார்றதும், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்களுக்கு இயல்பிலேயே வந்து ஒரு இன வெறியோ ஒரு சாதி ரீதியான வெறியோ அவங்களுக்கு இயல்பிலே இருக்குது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த மாதிரியாக இல்லாமல் முதல்வர் அவர்கள் மக்களுக்கான ஒரு முதல்வராக, மக்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு முதல்வராக இருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் மக்கள் எல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றதை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா சார், அந்த கேள்விதான் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2026 தேர்தல் வந்தாதான் என்ன எப்படி போகும், மக்கள் இன்னும் யார் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.